ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஹெஸ்ட்டில் வர ப்ரொஃபஸரோட ஃபோட்டோ. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் விஜய் டைப் பண்ணி என்டர் மட்டும் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ரொஃபஸரோட ஃபேஸ் ஸ்வாப் ஆகி அப்படியே வந்து நம்ம ஆக்டர் விஜயோட ஃபோட்டோ வந்து இதில் வந்துருச்சு. ஸோ இதேமாதிரி நீங்களும் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் மூலியமாக ஸோ உங்களால் யார் ஃபேஸ் வேணாலும் ஸ்வாப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸ் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதேமாதிரி ஃபோட்டோஸ் எப்படி நீங்களும் வந்து ஃப்ரீயாக ஈஸியாக பண்ணுறது தான் சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே இருங்க. வாங்க வீடியோ போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சர்வர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மை ஓன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சர்வரோட நேம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்வாப் ஏஐ அப்படின்னு சொல்லி இதுக்கான நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க கிரியேட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்கார்ட் குரூப் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்வைட் லிங்க் தேவை. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் டைப் பண்ணால் போதும். உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண சர்வரோட நேம் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ் ஸ்வாப் ஏஐன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க கண்டினியூ வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் அப்படின்னு வரும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஃபேஸ் ஸ்வாப் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்க அந்த டெக்ஸ்ட் ஸ்பேஸை கிளிக் பண்ணி ஸ்லாஷ் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, அப்புறம் கீழே வந்து ஐடி நேம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் வந்து யார் ஃபேஸ் வந்து ஸ்வாப் பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபேஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபோட்டோ வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபோட்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஐடி நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ விஜய் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து இது மாதிரி ஐடி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்படி வந்தால் தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிருன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகலன்னு அர்த்தம். ஸோ திரும்ப நீங்கள் அந்த கமெண்ட்டில் போய்ட்டு ஸ்லாஷ் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவில் வந்து இந்த ஃபேஸ் வந்து ஸ்வாப் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து பண்ணிருக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரோட ஃபோட்டோவில் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ரொஃபஸரோட ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐடி நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி எந்த ஐடி நேம் கொடுத்தோமோ அதே இதில் கொடுக்கணும். ஸோ நான் வந்து முன்னாடி விஜய் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து அந்த விஜய் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். இது மாதிரி இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து ஸ்வாப் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் அவங்க ஜூம் பண்ணி காட்டேன் பாருங்க. ஸோ அதில் இருக்க கண்ணாடி, அந்த கண்ணாடியோட ஷேடோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸில் ஒரு பர்ஃபெக்டான இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து ஜெனரேட் பண்ணிச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அது மூலியமா டேரெக்டாக வந்து நீங்கள் ஹெச்டியில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஜெனரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 டோக்கன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 15 to 16 இமேஜஸ் வந்து இதில் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த கிரெடிட்ஸ்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு சர்வர் ஓப்பன் பண்ணி அந்த சர்வருக்கு ஒரு புது நேமை கொடுத்து இதே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது மூலியமா நீங்கள் வந்து அன்லிமிட்டட் இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதே ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரஜினி சாரோட ஃபேஸ் வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவ் ஐடியில் வந்து ரஜினிகாந்த் சார் ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்வாப் ஐடியில் போயிட்டு நான் வந்து ப்ரொஃபஸரோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொடுத்த நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரஜினி கொடுத்துருந்தேன். அந்த நேமை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் வந்து ரஜினி சார் ஃபோட்டோ ஜெனரேட் பண்ணுறப்போ எனக்கு வந்து இது மாதிரி பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு யார் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தாலும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபேஸ் ஸ்வாப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரிசல்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கொடுக்குற அந்த இன்புட் ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஸ்க்ரீனை பார்த்து இருக்க மாதிரி கொடுங்க. அதே அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோவில் வந்து ஸ்வாப் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாக்ஸ்பேரோ ஃபோட்டோவில் வந்து ஜாக்ஸ்பேரோ வந்து ஒன் சைடாக திரும்பி இருப்பார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் வந்து இன்கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் பெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா ஃபோட்டோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா இமேஜஸையும் பர்ஃபெக்டாக ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லாஷ் அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா இதில் வந்து லிஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ண எல்லா ஐடிஸோட நேம் வந்து வரிசையாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த நேம்லாம் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்து டெல் ஐடி அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஐடியை டெலிட் பண்ணுமோ அந்த ஐடி நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டெலிட் ஆயிரும். ஸோ இல்லை எனக்கு வந்து எல்லா ஐடியுமே டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியுமே வந்து இன்ஸ்டன்ட்டாக அது டெலிட் ஆயிரும். இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து மணி மேக் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்து ஆன்லைனில் ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர். ஸோ இதில் போயிட்டு ஃபேஸ் ஸ்வாப்னு சர்ச் பண்ணுறப்போ ஸோ இந்த ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி தரவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே வேர்ல்டு லெவலில் வந்து 800 மெம்பர்ஸ் தான் இந்த வெப்சைட்டில் வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலர் வந்து டிஃப்ரெண்டான கேட்டகரியில் வந்து மணி வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். ஸோ அதுதான் வந்து உங்களோட மேக்ஸிமம் சார்ஜ். அதே மாதிரி உங்களால் மேக்ஸிமம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இவர் மட்டும் கிடையாது, இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு 5 minutes ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நியர்லி 700 to 800 rupeesக்கு வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்களும் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ
கண்டிப்பாக அந்த கஸ்டமர்ஸ்லாம் இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ இது மூலயமா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து போனால் உங்களால் பாசிவ் இன்கம் வந்து வேறு லெவலில் மேக் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிடுங்க. இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.